வங்கிகளுக்கு 2 நாள் விடுமுறை விடப்பட்டுள்ளதை அடுத்து சேலத்தில் பணம் எடுப்பதற்காக பொதுமக்கள் ஏடிஎம் மையங்களை நோக்கி படையெடுத்துள்ள நிலையில் ஏடிஎம் மையங்கள் செயல்படாததால் சிரமம் அடைந்துள்ளனர். இதுகுறித்து நமது செய்தியாளர் ரியாஸ் அளித்த கூடுதல் தகவல்களை தற்போது பார்க்கலாம். வங்கிகள் அதாவது இன்றும் நாளையும் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளதால் சேலத்தில் இருக்கிற பெரும்பான்மையான ஏடிஎம்களை பணம் எடுப்பதற்காக பொதுமக்கள் குவிஞ்சிருக்காங்க. ஆனால் சேலத்தில் இருக்கிற பெரும்பான்மையான ஏடிஎம் மையங்கள் இன்று செயல்படலை. குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா அந்த சேலம் ரயில் நிலையம், புதிய பேருந்து நிலையம், பழைய பேருந்து நிலையம், அதே போல் சேலம் அதாவது ஃபேலன்ஸ் பகுதி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருக்கிற ஏடிஎம்கள் இன்று செயல்படலை. குறிப்பாக எஸ்பிஐ உடைய ஏடிஎம்கள் மட்டுமே சேலத்தில் செயல்படும். அதுவும் குறிப்பாக பல்வேறு அதாவது சேலம் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகம் அருகே இருக்கிற ஏடிஎம், அதே போல ஒரு சில ஏடிஎம்கள் மட்டுமே செயல்பட்டதால பொதுமக்கள் அந்த ஏடிஎம்களில் நீண்ட வரிசையில் நின்று பணங்களை எடுத்து வந்துட்டு இருக்காங்க. இன்று வங்கிகளில் பணங்கள் எடுக்க முடியாதனால மிகப்பெரிய சிரமத்துக்கு ஆளாயிருக்காங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா சேலத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா சேலம் கிராமப்புறங்களில் பார்த்தீங்கன்னாக்கா 134 வங்கிகளும், அதே போல நடுத்தர கிராமங்களில் 124 வங்கிகளும், சேலம் மாநகர பகுதிகளில் 147 வங்கிகளும் செயல்பட்டு வந்துட்டு இருக்கு. இந்த வங்கிகள் அனைத்துமே தற்போது விடுமுறை அளிக்கப்பட்டதால பொதுமக்கள் பணம் எடுக்க மிகப்பெரிய சிரமத்தை ஏற்படுத்தியிருக்கு. அதே போல சேலத்தில் செயல்பட்டு இருக்கிற 684 ஏடிஎம் மையங்களும் இன்று முழுமையாக செயல்படல. ஒரு 10% ஏடிஎம் மட்டுமே செயல்படுதுன்னு சொல்லலாம். தற்போது சேலம் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகம் இருக்கிற இந்த ஏடிஎம்ல பார்த்தீங்கன்னா நீண்ட வரிசையில் நின்று பொதுமக்கள் தங்களுடைய பணங்களை எடுப்பதற்காக காத்துட்டு இருக்காங்க. அதுபோல இந்த ஏடிஎம்லையும் குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா பொதுமக்களுக்கு தேவையான அதாவது 100 ரூபாய் நோட்டுகளும் 500 ரூபாய் நோட்டுகளும் 2000 நோட்டுகள் மட்டுமே வரதால இங்கேயும் பொதுமக்கள் மிக சிரமத்துடன் பணங்கள் எடுத்து வந்துட்டு இருக்காங்க. தற்போது நம்ம இங்கே இருக்க பொதுமக்கள் பேசலாம். சார், சேலத்தில் இருக்கிற ஏடிஎம் மையங்கள்லாம் எப்படி செயல்பட்டு இருக்கு? நீங்கள் எவ்வளோ நேரமாக நின்றுட்டு இருக்கீங்க? நீங்கள் ஒரு ½ அன் ஹவர் நிற்கிறேங்க. இதே ஒவ்வொரு இடமா போய் அலைஞ்சிட்டு தான் இருக்கும். ஸ்டேட் பேங்க் மட்டும் தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கு. அதுவும் மெயின் பிரான்ச் ஒன்று, வெளியில் ஒன்று, இந்த இது ஒன்று இருக்குது, ஓடிட்டுருக்கு. முக்கால்வாசி ஏடிஎம் ஓப்பன் பண்ணலாம். சார், இன்றைக்கி பேங்க்கெல்லாம் லீவு, நீங்கள் ஏற்கனவே பணம் எடுத்து வைக்கல, எந்த மாதிரியான சிரமங்கள் நீங்கள் சந்திச்சிருக்கீங்க? நீங்கள் சார், சாப்பாட்டுக்கு இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு வந்துருக்குறோங்க சார். ஹாஸ்பிட்டலுக்கு செலவு கூட பைசா இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறோம். ஏன்னா இப்போ அண்ணனுக்கு இப்போ பேங்க்கு லீவு, ஏடிஎம்யாவது ஓப்பன் பண்ணி வச்சுருந்தாங்கன்னா மக்கள் எல்லாத்துக்குமே ஓரளவுக்கு சிரமம் இல்லாமல் இருக்கலாம். ஏன்னா ஏடிஎம்மும் க்ளோஸ் பண்ணிடுறாங்க. ஏதோ 1-2 தான் இயங்குது. அதுக்கும் கியூவில் 1 மணி நேரம் 2 மணி நேரம் நிற்கிறதா இருக்குது. ஒரு ஹாஸ்பிட்டல் செலவுக்கு, ஹாஸ்பிட்டல் குழந்தைங்களுக்கு பால் வாங்கி கொடுக்குறது, வீட்டு செலவுக்கு, ஒரு பஸ்ஸில் அர்ஜென்ட்டு போயிட்டு வர்றதுக்கு, எதுக்கு எந்த வகையிலையும் ஒன்றும் பணம் இல்லாத ஒன்றும் செய்ய முடியலைங்க. ரெண்டாவது கொடுக்குற நோட்டு 2000 ரூபாயாக கொடுக்குறாங்க. அது சில்லறையும் மாற்றுறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது மக்கள்கிட்ட. மெடிக்கல் ஸ்டோரில் போய் 2000 ரூபா கொடுத்தா 200 ரூபாய்க்கு 200 கொடுத்தா சில்லறை இல்லை, நீ இப்போ சில்லறை மாற்றிட்டு வாங்குறோம். அதுக்கு அலையிறதா இருக்குது 1 மணி நேரம் 2 மணி நேரம். ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. அதாவது 10% மட்டுமே ஏடிஎம்கள் இயங்குதால் அந்த ஏடிஎம்களிலும் பொதுமக்கள் நீண்ட வரிசையில் நின்று பணங்களை பெற்று வந்துட்டு இருக்காங்க. அதே போல் மற்ற ஏடிஎம்கள், எஸ்பிஐ தவிர மற்ற ஏடிஎம்களில் பணம் எதுவும் நிரப்பப்படாததால் அனைத்து ஏடிஎம்களும் மூடப்பட்டிருக்கு. இதனால் பொதுமக்கள் அந்த ஏடிஎம்களை போயிட்டு திரும்பி வர ஏடிஎம்களை தேடி சுத்த வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. இந்த ஏடிஎம்களில் இது குறித்து அதிகாரிகள் நம்ம கேட்டபோது, அதாவது ரிசர்வ் வங்கியிலேருந்து பணம் எதுவும் வராதனால பணம் ஏடிஎம் வங்கிகளில் பணம் எதுவும் நிரப்பப்படலன்னு சொல்லி அவங்க தெரிவிச்சிருக்காங்க. நாளை இரவு தான் சேலம் மாவட்டத்துக்கான ரிசர்வ் வங்கியிலிருந்து பணம் வருவதாகவும், அதற்கு பிறகு திங்கட்கிழமை முதல் இயல்பாக செயல்படும் சொல்லி அதிகாரிகள் தெரிவிச்சிருக்காங்க. ஒளிப்பதிவாளர் பார்த்தசாரதியுடன் ரியாஸ், நியூஸ் 7 தமிழ், சேலம்.